அல் ஃபாத்திஹா ஓதி ஸ்டார்ட் பண்ணுவோம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னைக்கு இந்த வகுப்புல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்ததற்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான அனைத்தையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்பையும் நமக்கு அமைச்சு தந்து அதை சிறப்பாகவும் நம்மளுக்கு செஞ்சு தர அல்லாஹ்வுக்கு நம்ம எப்பவுமே நன்றி உடையவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பயான்லயும் அதை கேட்டோம். கடவுள் தான் அனைத்தையும் செய்கிறார். இன்னைக்கு நமக்கான வேலைகள் அனைத்தையுமே ரொம்ப நல்லபடியா கடவுள் தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா நம்ம அவருக்கு நன்றியோட இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா காலதாமதம் ஆயிராம உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாவும் கடவுள் நம்மள ஆட்சி அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம கற்பிப்போங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 3 பேர் பேச போறாங்க. இந்த மாதிரி உங்கள யாருக்காவது பேசணும்னு ஆசை இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் உங்க பேர் கொடுங்க, அந்த குரூப்ல சேர்த்து விடலாம். ஒரு வசனமாவது பேசுறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் சபிகா பேசுறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு குர்ஆன்ல குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் குறிப்பிடும் போது அவங்களோட காதுகள்ல முத்திரையிட்டதா சொல்றாங்க. அதை பத்தி நான் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்றேன். 18-11 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு எண்ணிக்கையிலான வருடங்களுக்கு அவர்களுடைய காதுகளில் நாம் முத்திரையிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஏன் காதுகள்ல வந்து முத்திரையிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல நார்மலா. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம வர்ற ஒரு உணர்வு வந்து கேட்கிற திறன் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வருது. நம்ம கண்களை திறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நம்ம கேட்க வந்து ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வயிற்றுல குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே வெளியில உள்ள சத்தம், அம்மாவோட குரலை எல்லாமே கேட்டுட்டு தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே நம்ம முகங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம குரல்களை தான் கேட்கிறோம். அப்ப காதை பொறுத்தவரை வந்து சத்தங்கள் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால வந்து அதை தடுக்கவே முடியாது. அதனாலதான் நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது கூட நம்ம அலாரம் வைக்கிறோம். இப்ப நம்ம யாரையாவது எதையாவது நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்மளால வந்து கம்ப்ளீட்டா அதை தவிர்க்க முடியும். கண்களால நம்ம பார்க்காம இருந்துக்கலாம். அது மாதிரி வாயை மூடிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் நம்மளால பேசாம இருக்க முடியும். ஆனா நம்மளை சுத்தி வந்து உள்ள சத்தங்களை வந்து நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நம்மளால கேட்காம இருக்கவே முடியாது. அப்ப காது வந்து எப்பவுமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு உறுப்பா இருக்குது. அந்த காது ஏன் எப்பவுமே இயங்கிட்டே இருக்குன்னா அதை ஹியரிங் சென்சார்னு சொல்றாங்க, உள்ளீட்டு வாயில்னு தமிழ்ல சொல்றாங்க. அந்த நரம்பு அமைப்பு வந்து எப்பவுமே தூண்டப்பட்ட நிலையில இருக்கு. அந்த நரம்பு தொடர்பான மூளை பகுதி வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது, எப்பவுமே ஓய்வு எடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து நம்ம காதுகளுக்கு வந்து உள்ளீடுகள் வந்து போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம்னா நார்மலா சத்தம் கேட்டுட்டு இருந்தா, நார்மலா வண்டி போற சத்தம் எல்லா சத்தமும் கேட்கும். அது நார்மலா இருந்துச்சுனாக்கும் நம்ம பாட்டுல போயிட்டு தான் இருப்போம். அதே வந்து சத்தம் வந்து ஒரு சீரியஸா இப்ப வந்து டயர் சறுக்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டமாக்கும் நம்ம திரும்பி பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அச்சுறுத்தக்கூடிய சத்தங்களா இருக்குது. அப்ப அந்த சத்தங்களோட டிஃபரன்ஸை வச்சுதான் நம்ம இயல்பா இருக்கிறதோ இல்ல வந்து நம்ம பதட்டம் ஆகுறதோ எல்லாமே. அப்ப காது வந்து ஒரு நிரந்தர எச்சரிக்கை அமைப்பாகவும் இருக்குது. நம்ம கிட்ட வர்ற விஷயங்கள் வந்து நார்மலான விஷயங்கள் தான் இருக்கா இல்ல ஏதோ சீரியஸா நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம பார்க்கலனா கூட நம்மள வந்து உணர வைக்கிறது வந்து காதுதான். அது வந்து நிரந்தர எச்சரிக்கை அமைப்பு போல செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம பக்கத்துல யாராவது வந்தாலோ இல்ல ஏதாவது சத்தம் கேட்டாலோ வந்து நம்ம முழிக்கிறோம். அப்ப அந்த ஹியரிங் சென்சார் தான் வந்து தூங்குறவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் வந்து ஒரு இணைப்பா இருக்குது. அப்ப குகைவாசிகளோட காதுகள்ல வந்து அல்லாஹ் ஏன் முத்திரையிடுறாங்கன்னா அந்த சத்தத்தை தடுக்கிறதுக்காக தான் முத்திரையிடுறாங்க. அவங்க காது வந்து செயல்பாட்டுல இருந்திருந்தா நார்மலா நம்ம இப்ப தூக்கத்துல இருக்கும்போது கூட நம்ம சத்தம் கேட்டு எப்படி முழிக்கிறோமோ
அந்த மாதிரி அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. அப்ப இந்த உலக சத்தங்கள், நம்ம சுத்தி உள்ள சூழ்நிலைகளுடைய சத்தங்கள் வந்து அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும். அது கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து அவங்க காதுகள்ல முத்திரையிட்டு ஆழமான ஒரு நீண்ட உறக்கத்துக்கு அவங்கள கொண்டு போறாங்க. அப்ப சத்தத்தை தடுக்கிறதன் மூலமா தான் அவங்க வந்து இறுதியா முழுமையா வந்து இடையூறு இல்லாத ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் 18 அவர்களை நாம் வலப்புறமும் இடப்புறமும் திருப்பினோம் நல்லா சொல்றாங்க. அது எதுக்காக பண்றாங்கன்னா, படுக்கை புண்கள் வந்து வராம இருக்கிறதுக்காகவும், ரத்த ஓட்டம் வந்து தடைபடாம இருக்கிறதுக்கு, அப்புறம் மண்ணு வந்து உடலை வந்து அரிச்சிடாம இருக்கிறதுக்கும் அது பண்றாங்க. இப்ப ஒரே பொசிஷன்ல வந்து நம்ம உடம்பு வந்து இருந்துச்சுன்னா, அழுத்தம் காரணமா வந்து ரத்த ஓட்டம் தடைபடும். அது மாதிரி திசு அழிவு ஏற்படும் சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் வந்து அவங்கள வலப்புறமும் இடப்புறமும் திருப்புறாங்க. அதே மாதிரி சூரிய ஒளியுமே அவங்க மேல படுற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் வந்து முழுமையா வந்து அவங்கள பாதுகாக்கிறாங்க. எதுக்கு அப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறாங்கன்னா, நம்பிக்கையாளர்கள் வந்து அல்லாஹ் பாதுகாக்கிற பரிபூரண பாதுகாப்பு கொடுக்கிறதா சொல்றாங்க. 6:82 எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் தங்களுடைய நம்பிக்கையை இணைதெய்வ வழிபாட்டை கொண்டு களங்கப்படுத்துவதில்லையோ அவர்கள் முழுமையான பாதுகாப்பிற்கு தகுதியடைந்து விட்டார்கள், மேலும் உண்மையாக வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களை பாதுகாப்பேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்ப ஏன் குகைவாசிகள் வந்து எழுதி நின்று பிரகடனம் செய்யும் போது அல்லாஹ் வந்து அவங்க இதயங்களை பலப்படுத்துறாங்க. குகையில வந்து புகலிடம் கொடுத்து 309 வருடம் அவங்கள பாதுகாக்கிறாங்க. 18-14 வந்து குகைவாசிகள் வந்து என்ன பிரகடனம் செய்யறாங்கன்னா, வானங்கள் மற்றும் பூமியின் இரட்சகர் தான் எங்களுடைய ஒரே இரட்சகர், அவருடன் வேறு தெய்வம் எதனையும் நாங்கள் ஒருபோதும் வழிபட மாட்டோம், இல்லையென்றால் நாங்கள் நீண்ட தூரம் வழி தவறியவர்கள் ஆவோம் என்று அவர்கள் எழுந்து நின்று பிரகடனம் செய்த பொழுது அவர்களுடைய இதயங்களை நாம் பலப்படுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்பிக்கையாளர்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது குகைவாசிகள் அத்தியாயம் மூலமா நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள் வார்த்தைகளை தொடர்ந்து செவியேற்று இந்த உலக கவன சிதறல்களில் இருந்து நம்முடைய இதயத்தை ஆன்மாயம் பாதுகாத்து நல்ல நம்பிக்கையாளர்களா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை முழுமையா பெறக்கூடியவங்களா நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கப்பா. ஒரு ஒரு துறை அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு இதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதை சொல்லும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு விஷயங்கள்னால இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட நம்ம முடிச்சிடறோம் தான். இப்ப அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னா அப்ப அந்த முத்திரை எப்படிப்பட்டதா இருக்கும்? எந்த ஒரு சத்தமே கேட்காம அல்லாஹ் வந்து பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாள் தூங்குறாங்க, இவ்வளவு நாளும் சத்தம் கேட்காத மாதிரி அல்லாஹ் வந்து மாட்டி வைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி போடுறது கூட அதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த நம்பிக்கையாளர்களுக்காக வந்து இதயத்தை பலப்படுத்தி எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத குகைவாசிங்களோடைய இதுல இருந்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்ததுப்பா. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருந்தது நீ கேட்கறதுக்கு. பிரதர் வந்துட்டாங்களா? வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஜும்மால பேசுனது தான். இன்ஷா அல்லாஹ் அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் சின்னதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்ஷா அல்லாஹ் சொல்ல ட்ரை பண்றேன். இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்ப எல்லாருமே காமனா எல்லாருமே டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து இப்ப எல்லாத்துலயுமே இப்ப எப்படி ஒரு கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வந்து பெரிய ரெவல்யூஷனை உண்டாக்குச்சோ, எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் எல்லா துறைகள்லயும் எப்படி அது ஊடுருவி போச்சோ, அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐங்கிறதும் இப்ப எல்லாத்துலயுமே வந்துருச்சு. ஈவன் வீட்டு சாதன பொருட்கள், இப்ப வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்னு எடுத்தா கூட அதுலயே ஏஐ, லைட் பல்ப்ல கூட ஏஐ இன்டகிரேட்டட், அப்படி ஏஐ வந்து அதுல புகுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது ஏஐ வந்து எப்படி கத்துக்குது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி கத்துக்குதுன்னா அதுக்கு டேட்டா ஃபீட் பண்ணுவாங்க. டேட்டான்னா இன்ஃபர்மேஷனு, புக்ஸ். இப்போ வந்து ரொம்ப நம்ம சிம்பிளா பார்க்கணும்னா
இப்ப வந்து குரானை பத்தின ஒரு ஏஐ இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் குரான் டிரான்ஸ்லேஷனு, டிஃப்ரெண்ட் வெர்ஷனு, டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கு, நிறைய பேர் தஃப்சீர் எழுதியிருப்பாங்கல்ல, டிஃப்ரெண்ட் தஃப்சீர், இது எல்லாத்தையுமே அந்த ஏஐக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ண அப்புறம் அது ஏஐ வந்து அனலைஸ் பண்ணும். நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி அது என்னத்தை கத்துக்குச்சோ அதை வச்சு அது பதில் சொல்லுது. ஸோ இதேதான் நம்ம ஹியூமன், நம்ம மனுஷன்னு பார்க்கும்போது நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னென்னவோ அதை வச்சுதான் நம்ம செயல்படுறோம். நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே, இன்னைக்கு ஒரு விஷயம் நான் ஒண்ணு செய்யறேன்னா அதுக்கு இது வரைக்கும் நான் கத்துக்கிட்ட விஷயம், நான் கேட்ட விஷயம், நான் பார்த்த விஷயம், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், நான் திங்க் பண்ண விஷயத்தோட அவுட்கமா தான் அது இருக்கு. நம்ம டீப்பா திங்க் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு நம்மளோட தப்பான செயலா இருக்கலாம், இல்ல தப்பான வார்த்தை பிரயோகமா இருக்கலாம், இது எல்லாமே என்னன்னு பார்த்தாக்கா நம்ம பாஸ்ட்ல நம்ம கத்துக்கிட்டதோட விளைவு தான் அது. பாஸ்ட்ல நம்ம கத்துக்கிட்ட அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம், நல்ல விஷயமாவும் இருக்கலாம். நம்ம செஞ்ச நல்ல காரியங்களோட விளைவாகவும் அந்த ஒரு நல்ல பழக்கம் நம்ம இப்ப இன்னைக்கு செய்யற நல்ல பழக்கத்துக்கு ஒரு கோர் எதுன்னு பார்த்தாக்கா ஆரம்பத்துல நம்ம கத்துக்கிட்ட, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆன வேற யாரோட செயல அந்த மாதிரி உள்ள நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலா நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம என்னத்தை உள்வாங்கிக்கிறோம், என்னத்தை நம்ம பிரெயின்குள்ள போடுறோம், என்னத்தை நம்ம திங்க் பண்றோங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு. எப்படி ஒரு ஏஐ வந்து டேட்டா போட்டு அவங்க டேட்டாவை ஃபீட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ரிப்ளை பண்ணுதோ, நம்ம பிரெயின்ல நம்ம தாட்ஸ்ல என்னென்ன டேட்டாவை போடுறோம், என்னென்ன விஷயங்களை நம்ம சேகரிக்கிறோம், என்னென்ன விஷயங்களை பத்தி நம்ம யோசனை பண்றோங்கிறத வச்சுதான் நம்மளோட செயல்பாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப வந்து அந்த ஒரு ஏஐ வந்து எதை கொண்டு அது கத்துக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டாவை ஃபீட் பண்றாங்க. அடுத்தது ரிப்பீட்டேஷன், இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து திரும்ப 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 அதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்தது டைம், ரொம்ப எவ்வளவு நேரத்துக்கு அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணது, எவ்வளவு நேரத்துக்கு. இப்போ வந்து ஒரு 10 கோடி பேர் ஒரே நேரத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி, அந்த நியூஸை பத்தி தேடுறாங்கன்னா எப்படி வந்து ஒரு கூகுள் வந்து அந்த நியூஸை வந்து ஒரு முக்கியமானதா ஹைலைட் பண்ணுதோ, அதே மாதிரி ஏஐயும் எந்த விஷயத்தை பத்தி அதிகமா அது ப்ராசஸ் பண்ணுதோ அது வந்து ஒரு சிறந்த ஒரு மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறதுல அது ஹைலைட் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் நம்ம மனிதர்களுக்கு என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட கண்ணு, நம்மளோட காது, நம்மளோட மனம், மூளை, நம்மளோட டைம், எவ்வளவு டைம் அந்த விஷயத்துக்காக நம்ம கொடுக்குறோம், அந்த விஷயத்துக்காக எவ்வளவு நேரம் அதை பத்தி திங்க் பண்றோம், இது பொறுத்துதான் நம்மளோட இன்புட்டா இருக்கு. நம்ம மனிதர்களோட உள்ள மனசுக்குள்ள உள்ள அந்த ஏஐக்குள்ள இன்புட்டா இருக்கு. அடுத்தது இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மனிதன் அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, ஒரு போக்குவரத்துக்கு ஒரு சிறந்த வாகனமோ இல்ல சிறந்த இதோ என்னன்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு இமேஜினேஷன்ல என்ன வந்திருக்கோம்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான குதிரை, ஒரு நல்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட குதிரை அப்படிங்கிறது தான் அவங்களோட இமேஜினேஷன்ல வரும். அதே இது வந்து இன்னைக்கு உள்ள மனுஷன் நம்ம திங்க் பண்ணும்போது என்னன்னு நம்ம திங்க் பண்ணுவோம், ஏதாவது ஒரு லக்ஸுரியஸ் காரு இல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு அந்த மாதிரி உள்ளது நம்ம தாட்ஸ்ல வரும். இது என்னன்னா இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மூளையா தானா எதுவுமே கிரியேட் பண்ணாது, தானா எதுவுமே உருவாக்காது. நம்ம பாஸ்ட்ல நம்ம பார்த்தது, நம்ம பழகுனது என்னென்ன விஷயமோ அதை கொண்டுதான் நம்ம மூளையும் விஷயத்த உண்டாக்குது. ஸோ நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது நம்ம உள்ளுக்குள்ள எண்ணத்தை போட்டுக்கிறோம், நம்ம பாக்கெட்டுக்குள்ள எண்ணத்தை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு. ஆனா ஏஐக்கு வந்து தப்பான நியூஸ் கொடுக்க கூடாது. இல்ல வந்து இப்ப ஏஐட்ட வந்து திடீர்னு யாராவது வந்து ஒரு தப்பான விஷயம், ஒரு பேங்கை கொள்ளடிக்கிறது எப்படின்னு கேட்டாக்கா அது வந்து பதில் சொல்லாது. அதுக்கு வந்து ஒரு ஃபயர்வால், அதுக்குன்னு அது ஒரு தடுப்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த தடுப்பு இருக்கான்னு பார்த்தாக்கா இல்ல. ஏன்னா அது நம்ம வாண்டடா வாங்கிட்டு வந்திருக்கோம், ஃப்ரீ வில்லுங்கிறத. அல்லாம அதை அலோவ் பண்ணிருக்காங்க. நம்ம என்னத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ அல்லாஹ் அதுக்கு அலோவ் பண்றாங்க. அதனால நம்ம ஃப்ரீ வில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கவனமா இருக்குன்னு. நம்மளுக்கு வந்து ஏஐ மாதிரி ஒரு தானா ஃபயர்வால் மாதிரியான விஷயம் தடுப்புங்கிறது நம்மளுக்கு இல்ல. நம்ம எந்த விஷயத்தை நோக்கி வேணாலும் திங்க் பண்ணலாம், எந்த விஷயத்தை நோக்கி வேணாலும் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு உள்ளதுக்கு நம்ம கையிலேயே உலகமே இருக்கிற மாதிரி இருக்கு.
எந்த விஷயத்தை பத்தி வேணாலும் நம்ம பார்க்கலாம், எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம படிக்கலாம். இப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப எண்ணத்தை உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுல இன்ஷால்லா நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துன்னு. சூரா 83:14 அல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்களோட மனம் அதாவது மனசு வந்து பாவத்தோட சுமைகளை கொண்டு, அதாவது அந்த பாவங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு தடுப்பா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பாவம் வந்து எப்படி தடுப்பா இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளோட தப்பான ஒரு செயல்பாடு இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல விஷயங்களை உள்வாங்க விடாது, தப்பான விஷயம் பக்கமே தான் நம்ம கொண்டு போவோம். அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்ஷால்லா. ஒரு டீச்சர் ஒருத்தர், ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்றேன். ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க, இந்த கப்புல நான் டெய்லி வந்து அழுக்கான தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தாக்கா அந்த கப்பு எப்ப சுத்தமாகும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்ளைனா ஆப்வியஸா இருக்கும், அது எப்படி சுத்தமாகும், இன்னும் அழுக்காதானே ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம டெய்லி நம்ம ஆனா அதே நேரத்துல இன்னையில இருந்து அட்லீஸ்ட் இப்பையில இருந்து நான் வந்து சுத்தமான தண்ணியை ஊத்திக்கிட்டு இருந்தேன்னாக்கா காலப்போக்கில் அந்த கப்புல உள்ள தண்ணி வந்து சுத்தமானதா மாறிடும். அப்படிங்கிற இதே உதாரணம் தான் நம்மளுக்குள்ளேயும். நம்ம எல்லாருமே வந்து 100% இப்ப என்ன பர்சனலா நான் சொல்லணும்னா, நான் வந்து 100% பியூரு, 100% குரானிக்கலா தான் நான் என்னோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி அப்படி நினைக்கவும் முடியாது. நம்ம எல்லாருமே முயற்சி பண்றோம், எல்லாருமே அல்லாஹ் கிட்ட நெருங்கி போறதுக்கு. நம்ம கப்பு ஆல்ரெடி அழுக்காதான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேலாவது நம்ம நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கிறது, நல்ல விஷயங்களை நோக்கி நம்மளோட தேடுதல் இருக்கும்போது நம்மளோட ஆன்மா இன்ஷால்லா இன்னும் பியூரிஃபை ஆகி மறுமையில அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும் போது நம்மளோட கண்ணு, தோல், நம்மளோட அது ஒன்னும் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்ற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்துன்னு நம்ம இனிமேலாவது இன்ஷால்லா செய்ய போற விஷயங்கள்ல வந்து இன்ஷால்லா இன்னும் கண்காணிப்போட இன்னும் ரொம்ப ஒரு அலர்ட்ஃபுல்லா நம்ம இன்ஷால்லா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அடுத்தது சூரா 74:38 அல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு ஆன்மாவும் அதோட பாவங்களோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன்னா ஒரு தப்பை வந்து ரிப்பீட்டேட்டிவா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அது வந்து ஒரு ஹேபிட்டா ஒரு பழக்கமாயிடும். இப்ப உள்ள ஜென்ரேஷனு, இப்ப உள்ள நிறைய நியூஸ்ல பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்கெல்லாம் வந்து கொலை பண்ற அளவுக்கு போறது, இல்ல வந்து ஒரு சமூகத்துல வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்களை செய்யறது சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து அது வருது அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, அவங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணப்பட்டுச்சு, அவங்க மூளை எதை பத்தி திங்க் பண்ணிச்சு, மேபி அவங்க அது இப்ப உள்ள நிறைய பேர் வந்து கெட்டு போறதுக்கு வந்து மொபைலே ஒரு பெரிய ரீசனா இருக்கலாம். மொபைல்ல வந்து அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்க, யாரை பார்த்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலா யார் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க வளர்றாங்கங்கும் போது அது எல்லாத்தோட பிரதிபலிப்பா தான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பெரிய கிரைம் பண்ணி தப்பு பண்றான் அப்படிங்கறதோட இந்த சமுதாயத்துல நடக்கிறதா இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்குன்னு மட்டும் இல்ல, நம்மளோட பிள்ளைகள் என்னத்தை இப்ப வந்து எல்லார் கையிலயும் இப்ப மொபைல் இருக்கு. பிள்ளைகளும் வந்து ஃபுல்லா நம்ம கண்காணிப்புல தான் இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் இருக்கு, தனியாவும் மொபைல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, கேம் விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள என்னத்தை பாக்குறாங்க, எந்த விஷயத்தை நோக்கி அவங்களோட ஆர்வம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலயும் நம்ம இன்ஷால்லா கவனமா இருப்போம். ஏன்னா இது வந்து இப்ப நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இப்ப சஹானா, சைஃபானு, தௌஃபீஸ், மோஃபிகா இவங்கெல்லாம் போன்ல வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நேரத்துல என்னன்னா அந்த கேம்ல எப்படின்னா இன்னொரு ஆளோட இந்த ஒரு குரூப்பா விளையாடுற மாதிரி, அது எப்படின்னா இன்னொரு பிளேயர்கிட்ட இருந்து போய் சில விஷயத்த போய் திருடிட்டு வர்றதுதான் கேமு. அது வந்து திருட்டு வந்து ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மனசுல வந்து அது பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கேமையே நம்ம வந்து இனிமே அந்த கேம் விளையாடக்கூடாது, அந்த இதுல நீங்க உங்களுக்கு அது அலோடு கிடையாதுங்கிற மாதிரி நாங்க ஒரு சின்ன விஷயம்தான் இதுல வந்து ஏன்னா இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இப்ப நினைச்சு பார்க்கும் போது
சின்ன வயசுல வந்து இந்த பூந்தளிர்னு புக் இருக்கும், அப்புறம் வந்து ட்விங்கிள்னு புக் இருக்கும். அதெல்லாம் என்னன்னா அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன கதைகள் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரியான கதைகள் அந்த அந்த எடிஷன்ல வரும். அப்ப படிச்சதுல சில 1-2 ஸ்டோரிஸ்லாம் வந்து மனசுல ஆழமா பதிஞ்சதோட இதுதான் சில தப்புல இருந்து என்னையும் நான் பர்சனலா என்ன எப்படி சொல்றது, என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த இன்புட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு போறதும் சரி, நம்மளுக்கு வர்றதும் சரி, என்னத்தை உள்ள நம்ம வாங்கிக்கிறோம், என்னத்தை நம்ம திங்க் பண்றோங்கிறதுல இன்ஷால்லா நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருப்போம், அல்லாட்ட உதவி கேட்போம். அப்புறம் சூரா 41:20 அல்லாஹ் சொல்றாங்க, அத மறுமையில வந்து ஒன்ஸ் நம்ம அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிக்கும் போது நம்மளோட அவங்களோட கண்ணு, அவங்களோட ஸ்கின்னு, இது எல்லாமே வந்து விட்னஸ்க்கு வந்து சொல்லும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளை பத்தி சாட்சி சொல்றதுக்கு வந்து வெளி சோர்சஸ்ல இருந்து ஆள் வரணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளும் விட்னஸாகவும் இருப்போம். நம்ம கூடயே இருக்கிற நம்மளோட ஸ்கின்னு, கண்ணு கூட நம்மளுக்காக விட்னஸ் சொல்ல வரப்போகுது. அடுத்தது இப்ப 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 சொன்ன மெயின் பாயிண்ட்ஸோட ரிப்பீட்டேட்டிவ் என்ன, அது திரும்ப சொல்றது என்னன்னா, என்னத்தை உள்ள நம்ம மூளைக்குள்ள கொண்டு போறோமோ அதான் நம்மளோட சிந்தனையா மாறுது. ஸோ அதுல வந்து ரொம்ப நம்ம கவனமா இருப்போம். என்னத்தை உள்ள சேகரிக்கிறோம், எந்த விஷயத்துல நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கோம். இப்பெல்லாம் வந்து டைரக்டா ஒரு தப்பான விஷயத்து பக்கம் நம்ம டைரக்டா ஒரு கான்ட்ராஸ்டான விஷயம் பக்கம் நம்ம மனசு போவாது. பட் ஆனா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப்பா அப்படியே மாறி 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 போயிட்டு நம்ம அந்த போக்குலயே நம்ம போயிட்டோம்னா ரொம்ப தூரத்துக்கு விலகி போயிடுவோம். இதுக்கான ஒரு கேலிபிரேஷன், இதுக்கான ஒரு ஸ்டேரிங் இது மாதிரிதான் நம்மளுக்கு அல்லாஹ் பெரிய பொக்கிஷமா இந்த குரானை கொடுத்துருக்காங்க, ஃபுல் கைடன்ஸோட. இதை கொண்டு நம்ம வந்து அப்பப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் தடுமாறுறோமோ, எங்கெங்கெல்லாம் வழி மாறி போற மாதிரி இருக்கோ, நம்ம வந்து திருப்பிக்கணும், காலிபிரேட் பண்ணிக்கிட்டு நம்ம சரியான ரூட்ல தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இன்ஷால்லா வெரிஃபை பண்ணி பார்த்துப்போம். அதுக்கப்புறம் டைம் வந்து நம்ம மனசுல ட்ரெயின் பண்ணணும். எந்த விஷயத்துல அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுலயே நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பான விஷயங்களை பத்தின திங்கிங்கு நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம உடனே டைவர்ட் ஆயிட்டு வேற விஷயம் பக்கம் நம்ம திருப்பிக்கிறதுக்கு இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன நம்மளோட ஹேபிட்ஸ் தான் ஒரு பெரிய விஷயமா மாறக்கூடியதா இருக்கு. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யறது தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கூடியதா இருக்கும் இன்ஷால்லா. எப்படி நம்ம வந்து இப்ப சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு கேம்ல வந்து அந்த திருட்டு தப்பு இல்லைங்கிற மாதிரியான விஷயம் வந்து வருதுங்கிறதுனால அதை நம்ம தடுக்கிறோமோ, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாக்கா இன்ஷால்லா பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறவங்க, அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டவங்களா இருப்போம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்னது ஒவ்வொன்றுமே 100% உண்மை பிரதர். எதையுமே மறுக்கிறதுக்கே இல்லை. நம்ம வந்து நம்ம கண்ணை கொண்டு எதை பார்க்கிறோம், காதை கொண்டு எதை கேட்கிறோம், மூளையை கொண்டு எதை சிந்திக்கிறோம், எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எதை நம்ம அதுதான் வெளியே வரும் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா. 100% தான் உண்மை. மாஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நல்லது பக்கம் போனோம்னா அப்படியே நல்லதா போலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தப்பு பக்கம் போனோம்னா அப்படியே நம்மளுக்கு சரி மாதிரியே தெரிஞ்சு கூட்டிட்டு போயிடுவான்னு சொன்னதும், பிள்ளைங்களை ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம எவ்வளவு கரெக்டா கேர்ஃபுல்லா பார்த்து கொண்டுட்டு போகணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அதுவுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இப்ப இன்னைக்கு வந்து மொபைல், டிவி எது பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து ஒரு குடிக்கிறது, கஞ்சா இது பண்றது, பெண்கள் சிகரெட் பிடிக்கிறது இருக்கும். ரொம்ப கேஷுவலா காட்டுறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப இப்ப உள்ள ஜென்ரேஷன் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்மளுக்கு வந்து அதை பார்க்கும் போது தோணுது. அதை வந்து ஈஸியா கொண்டுட்டு வர்றாங்க உள்ள. நீங்க சொன்ன மாதிரி ஏஐக்கு தடுப்பு, ஆனா நம்மளுக்கு வந்து இல்லைன்றீங்க பாத்தீங்களா. 100% நம்ம வந்து சரியானதை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு அந்த இதை நம்மளே கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் தேர்ந்தெடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தான் நம்மளை வந்து பாதுகாக்கணும். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு பிரதர். அல்ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு 2 பேர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு இன்னைக்கு ஜும்மால நம்ம இஷாக்கு ஆரம்பிச்ச ஒரு வசனம், அது வந்து எல்லாருமே தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். நான் நிறைய வாட்டி மற்றவங்க படிக்கிறத கேட்டிருக்கோம். என்ன வசனம்னாக்கா, மலக்குகள் சொல்றது, நாங்க உம்முடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஆதரித்துக் கொண்டும் உம்மை துதித்துக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கோம். பூமியில போய் ரத்தம் சிந்தக்கூடிய ஒருவனையா படைக்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி. இந்த வசனத்துல இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு புரிதல் வந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம இங்க இருக்கிறதனுடைய பர்பஸ் வந்து கடவுளுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஆதரிக்கணும். அதுதான் வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சு. அதே மாதிரி தொடர்ந்து கடவுளை துதிக்கவும் புகழவும் செய்யணும். எதுக்காக நம்ம இங்க இருக்கோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு தாற்பயம் வந்து அந்த மலக்குகளுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறத இன்னைக்கு நான் உணர்ந்தேன். இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கான ஒரு மனநிலையும் அந்த ஒரு பாக்கியத்தையும் அதை நம்ம கொடுக்கணும். ஏகோபித்த அதிகாரத்தை ஆதரிக்கிறதுங்கிறது வந்து எதுக்குமே அப்ஜெக்ட் பண்ணாம போறது, அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். அதுக்குண்டான பாக்கியத்தால் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துவா பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நீங்க சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான தகவல்களை எல்லாம் நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ நமக்குள்ள எண்ணத்தை வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். எனக்குள்ள நான் இதை தான் ஃபீட் பண்ண போறேன் அப்படிங்கிறத நாம மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு ரொம்ப கிளியரா சொன்னாங்க. ஸோ நம்ம எதை உள்ள போட போறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். வேற யாருமே தேவையில்லை. கண்ணு, நம்ம கை, நம்ம உடம்பு, தோல், இதுதான் சாட்சி சொல்ல போகுது. நம்ம கண்ணு வந்து எல்லாத்தையும் போட்டோ எடுக்குதுங்க, அம்புட்டையும் சேமிச்சு வைக்கிது. நம்ம என்ன பாக்குறோம் அப்படிங்கிறத, அந்த ஒவ்வொரு விஷயமே அந்த பயத்தோட நம்மளுடைய நாட்களை நம்ம செலவழிக்கிறதுக்கு அந்த கவனத்தையும் எல்லாம் நம்மளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம துவா பண்ணி முடிச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்னுடைய தொடர்ச்சியா இன்னொரு விஷயம், நீங்கள் அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றது வந்து எப்படின்னாக்கா, எனக்கு தெரியும் உங்களை மாதிரி என்னுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, என்னை துதிக்கக்கூடியவங்க, என்னை புகழக்கூடியவங்க இந்த கூட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கூட்டத்துல நம்மளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நான் துவா பண்ணிரட்டுமா? பண்ணுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, எங்கள் அருகில் இருப்பவரே, பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்பித்தவற்றை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீர் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அறிவில்லாத ஒருவனைப் போல் நடந்து கொள்வதை விட்டும் என்னை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, உம்மிடம் சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களின் ஒரு சமூகம் இருக்கும்படி செய்வீராக. எங்கள் மார்க்க சடங்குகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் எஜமானரும் ஆவீர். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தருவீராக. எங்கள் இரட்சகரே, குணப்படுத்துபவரே, எங்கள் சகோதர சகோதரிகளில் யாரெல்லாம் சுகவீனர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகமளித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் நான் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் பொருட்டு உம்மிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நீர் என்னை மன்னித்து என் கொண்டாலே அன்றி நான் நஷ்டமடைந்தோருடனே இருந்திருப்பேன். என் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவராக என்னையும் அவ்வாறே என் பிள்ளைகளையும் ஆக்குவீராக.
என் இரட்சகரே, தயவு கூர்ந்து என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பீராக. என் இரட்சகரே, உமது கருணையை எங்கள் மேல் பொழிவீராக. எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. என் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் என்னை அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட என்னை அனுமதிப்பீராக. உம் புறத்தில் இருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை வழங்குவீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.